போட்டித் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். MEAG-TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மாவஜி அலெக்சாண்டர். அக்டோபர் மாதம் 30ஆம் தேதியின் முக்கியமான சிறப்பம்சங்களை காண்போம். ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீட்டின் கீழ் 70 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் சுகாதாரத்துறை சார்ந்த ரூபாய் 12,850 கோடி மதிப்பிலான மேம்பாட்டு திட்டங்களையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்து மதத்தில் மருத்துவ கடவுளான தன்வந்திரியின் பிறந்த தினம் ஆயுர்வேத தினமாக கடந்த 2016ஆம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று 150க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆயுர்வேத தினம் கொண்டாடப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் நவீன மருத்துவத்துடன் ஆயுர்வேதத்தை ஒன்றிணைத்ததன் மூலம் சுகாதாரத்துறையில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டது. சுகாதாரத்துறையின் 5 முக்கிய தூண்களாக நோய் தடுப்பு, ஆரம்ப நிலையில் நோய் கண்டறிதல், இலவச அல்லது செலவு குறைந்த சிகிச்சை மருந்துகள், சிறு நகரங்களிலும் மருத்துவர்களின் இருப்பை உறுதி செய்தல், சுகாதாரத்துறையில் தொழில்நுட்ப விரிவாக்கம் ஆகியவை உள்ளன. தீவிர நோய்களால் பாதிக்கப்படும் ஏழைகளின் துயர் துடைக்கும் நோக்கில் ரூபாய் 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 4 கோடி ஏழைகள் பலனடைந்துள்ளனர். தற்போது 70 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய அனைத்து மூத்த குடிமக்களும் வருமான வித்தியாசமின்றி இலவச மருத்துவ காப்பீடு பெறும் வகையில் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அவர்களுக்கு ஆயுஷ்மான் வய வந்தனா அட்டை வழங்கப்படும். நாடு முழுவதும் மக்கள் மருந்தகங்கள் 14,000க்கும் மேற்பட்ட இடங்களில் செயல்படுகின்றன. இங்கு 80% மலிவான விலையில் மருந்துகள் விற்கப்படுகின்றன. இலவச டயாலிசிஸ் சிகிச்சை திட்டம், இந்திரதனுஷ் இயக்கம் போன்ற நடவடிக்கைகளால் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டு வருகின்றன. அஸ்வகந்தா, மஞ்சள், மிளகு போன்ற பாரம்பரிய மூலிகைகள் சார்ந்த அறிவியல் ஆய்வுகள் அவற்றின் மதிப்பை அதிகரிப்பதோடு குறிப்பிடத்தக்க சந்தையையும் உருவாக்குகின்றன. அஸ்வகந்தாவுக்கான தேவை உயர்ந்து வருவதால் அதன் சந்தை மதிப்பு 2030ஆம் ஆண்டுக்குள் $2.5 பில்லியன் உயரும் வாய்ப்பு உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் ஆயுஷ் உற்பத்தி துறையின் மதிப்பு $3 பில்லியன் இருந்து $24 பில்லியன் அதிகரித்துள்ளது. கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கான தடுப்பூசி நடைமுறைகள் அனைத்தையும் எண்மமயமாக்கும் யூவின் இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ் வளர்ச்சி கழகத்தின் புதிய தலைவராக தஞ்சை தமிழ் பல்கலை முன்னாள் துணைவேந்தர் மா. ராஜேந்திரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்திய மொழிகளிலேயே தமிழுக்குத்தான் முதல் கலைக்களஞ்சியம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை உருவாக்கிய பெருமை தமிழ் வளர்ச்சி கழகத்தையே சாரும். 1946ஆம் ஆண்டு சென்னை மாகாண கல்வி அமைச்சராக இருந்த தி.சு. அவினாசிலிங்கம் இந்த கழகத்தை உருவாக்கினார். தொடர்ந்து 1947இல் நாடு சுதந்திரம் பெற்றதும் கலைக்களஞ்சியம் திட்டத்தை இந்த கழகம் அறிவித்தது. கலைக்களஞ்சியம் தயாரிப்பதற்கான அறிஞர் குழு அப்போதைய சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஏ.எல். முதலியார் தலைமையில் அமைக்கப்பட்டது. அதில் மு. வரதராசனார், ரா. பி. சேதுப்பிள்ளை, தே.பொ. மீ. மீனாட்சி சுந்தரனார், டி. கே. சிதம்பரநாதனார் ஆகியோர் உறுப்பினர்களாகவும் கல்கி கே. சுவாமிநாதன் ஆகியோர் செயலாளர்களாகவும் இருந்துள்ளனர். தமிழ் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் இதுவரை கலைக்களஞ்சியம், குழந்தைகள் கலைக்களஞ்சியம் ஆகியவை தலா 10 தொகுதிகளும், மருத்துவ களஞ்சியம் 13 தொகுதிகளும், சித்த மருத்துவ களஞ்சியம் 7 தொகுதிகளும், ஆங்கில மொழியாக்கம் 7 தொகுதிகளும், அறிவியல் தொழில்நுட்ப களஞ்சியம் 9 தொகுதிகளும் மற்றும் குறுந்தகடுகளும் வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் வேளாண்மை அறிவியல் நிலையம் தோற்றுவிக்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. தமிழகத்தில்
ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை சார்பில் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம் அக்டோபர் 28 முதல் நவம்பர் 3ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு வெளியிட்ட வழிகாட்டுதல்களின்படி நஷ்டத்தில் இயங்கி வரும் தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழக பணியாளர்கள் 10% மட்டுமே போனஸ் பெற தகுதியானவர்கள். அதே சமயம் சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் வனத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் அரசு ரப்பர் கழகம், வனத்தோட்ட கழக பணியாளர்களுக்கு 20% போனஸ் வழங்கப்படுகிறது. சர்வதேச அளவில் நாள்தோறும் சுமார் 10.5 கோடி பேரல் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகிறது. மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் இளைஞர்களுக்கு பணி நியமனம் வழங்கும் ரோஜ்கர் மேளா நடைபெற்றது. மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் 10 லட்சம் பேரை பணியமர்த்தும் மாபெரும் வேலைவாய்ப்பு திட்டம் கடந்த 2022ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. அதன்படி வேலைவாய்ப்பு முகாம்கள் அவ்வப்போது நடத்தப்பட்டு பணி நியமன ஆணைகளை பிரதமர் மோடி வழங்கி வருகிறார். இதுவரை 7.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. சீன வர்த்தக வழித்தட திட்டத்தில் சேர பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள இந்தியாவை தொடர்ந்து பிரேசிலும் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா கண்டங்களை இணைக்கும் சீன வர்த்தக வழித்தட OPOR திட்டத்தில் சீனா பாகிஸ்தான் வர்த்தக வழித்தடமும் இடம்பெற்றுள்ளது. இந்த வழித்தடம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக செல்வதால் OPOR திட்டத்துக்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. தென் சீன கடல் பகுதியில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வரும் சூழலில் அந்த கடற்பரப்பில் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் அனைவருக்குமான பாதுகாப்பான இந்திய பிராந்தியத்தை கட்டமைப்பதில் இந்தியா மற்றும் ஸ்பெயின் நாடுகளின் பங்களிப்பு முக்கியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக தேர்தல் துறையின் இந்த பட்டியலின்படி மாநிலத்தில் 6,27,30,588 வாக்காளர்கள் உள்ளனர். அவர்களில் 3,07,90,791 பேர் ஆண்கள், 3,19,30,833 பேர் பெண்கள், 8,964 பேர் மூன்றாம் பாலினத்தவர். மாநிலத்திலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதி உள்ளது. இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,76,133 ஆகும். மாநிலத்திலேயே குறைந்த அளவு வாக்காளர்களை கொண்ட பேரவை தொகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் தொகுதி உள்ளது. இந்த தொகுதியில் 1,73,230 வாக்காளர்கள் உள்ளனர். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் நாட்டின் முதல் உள்துறை அமைச்சரான சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. பட்டேலின் தொலைநோக்கு பார்வையால் 550க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டு நாடு ஒன்றுபட்டது குறிப்பிடத்தக்கது. 1950ஆம் ஆண்டு மறைந்த பட்டேலுக்கு 41 ஆண்டுகள் கழித்து 1991ஆம் ஆண்டு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பட்டேலின் பிறந்த நாளான அக்டோபர் 31ஆம் தேதியை தேசிய ஒற்றுமை தினமாக மத்திய அரசு கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் கடைபிடித்து வருகிறது. பிரான்சில் நடைபெற்ற 68வது பேலன் தோர் கால்பந்து விருது வழங்கும் நிகழ்ச்சியில் சிறந்த கால்பந்து வீரராக ஸ்பெயினை சேர்ந்த ரோட்ரியும், சிறந்த வீராங்கனையாக அதே நாட்டின் ஐடானா பொன்மட்டியும் தேர்வாகினர். சிறந்த வீரர் விருதை 8 முறை வென்ற அர்ஜென்டினாவின் லயோனல் மெஸ்ஸியை பின்னுக்கு தள்ளி அவர் இந்த விருதை பெற்றிருக்கிறார். கடந்த ஆண்டு சிறந்த கால்பந்து வீராங்கனை விருது பெற்ற ஐடானா பொன்மட்டி இந்த முறையும் விருதை தக்க வைத்துக் கொண்டார். பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நல அமைப்புக்கு தடை விதிப்பதற்கான 2 சட்டங்களை இஸ்ரேல் நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. இந்த முடிவுக்கு அமெரிக்கா, பிரிட்டன், ஸ்பெயின், ஸ்லோவேனியா, அயர்லாந்து, நார்வே உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. பொது மக்களிடையே சிக்கனத்தின் அவசியத்தையும்
சேமிப்பின் முக்கியத்துவத்தையும் உணர்த்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 30ஆம் தேதி உலக சிக்கன நாள் கடைபிடிக்கப்படுகிறது. நன்றி.